பிரபல நடிகையோட வீட்டு கதவை தட்டுனாரு அந்த இயக்குனர். அத்தனை பெரிய இயக்குனர் திடீர்னு தன் வீட்டுக்கு வந்தது அந்த நடிகைக்கு ஆச்சரியம். வாங்க வாங்கன்னு பதட்டமா வரவேற்றாள் நடிகை. இயக்குனரை உபசரித்து உட்கார வச்சா. ஒரு புதுப்படம் நானே தயாரிக்கிறேன், உங்க கால் சீட் வேணும். நேரடியாகவே விஷயத்துக்கு வந்தார் இயக்குனர். நீங்க கேட்டா இல்லேனா சொல்ல போறேன், எத்தனை நாள் வேணாலும் கால் சீட் தரேன். நடிகையின் பேச்சில் அவ்வளவு பவ்யம். சரி, வந்த வேலை முடிந்தது, நான் கிளம்பட்டுமா என கேட்டார் இயக்குனர். இவ்வளவு தூரம் வந்துட்டு எங்க வீட்டில் டீ சாப்பிட மாட்டீங்களா கெஞ்சி கேட்டாள் நடிகை. இயக்குனர் தலையசைக்க வேக வேகமாக கிச்சனுக்கு ஓடி அதே வேகத்தோடு ஹாலுக்கு திரும்பினாள். இதோ டீ இப்போ வந்துடும் என சொல்லிவிட்டு அப்படியே மற்ற விஷயங்களை பேச ஆரம்பித்தாள். கொஞ்ச நேரத்திலேயே ஒரு இளம் பெண் கையில் டீயுடன் வந்து நின்றாள். அந்த பெண் பார்க்க அப்படி ஒன்றும் அழகில்ல, யாரும் பார்த்த மாத்திரத்தில் கடந்து போகிற முகம்தான். இருந்தும் ஏதோ ஒன்று அந்த பெண்ணை மீண்டும் மீண்டும் பார்க்க தூண்டியது. ஒரு நிமிஷம் இயக்குனர் அந்த பெண்ணையே பார்த்து கொண்டிருந்தார். மீண்டும் மீண்டும் அவளின் கண்கள் அவரை சுண்டி இழுத்தது. அப்படி ஒரு பவர்ஃபுல்லான கண்களை இதுவரை இயக்குனர் பார்த்ததே இல்லை. பொறுக்க முடியாமல் யார் இந்த பெண் என கேட்டார் இயக்குனர். என் அக்கா பொன் தான், உதவிக்கு வச்சிருக்கிறேன் என சொன்னாள் நடிகை. சரி, நாளைக்கு இந்த பெண்ணை ஸ்டூடியோவுக்கு கூட்டிட்டு வாங்க. திடீரென இயக்குனர் இப்படி சொல்ல அதிர்ச்சியில் திகைத்து நின்றாள் நடிகை. இது என இழுக்க ஒரு பெரிய தொகையை அங்கேயே அட்வான்ஸாக நீட்டினார் இயக்குனர். நடிகைக்கு ஒன்றுமே புரியவில்லை. யாருக்கு இந்த அட்வான்ஸ் என கேட்க, அந்த பொண்ணுக்குத்தான், குடிங்க என கையில் திணித்துவிட்டு காரில் ஏறி பறந்தார் இயக்குனர். நடிகைக்கு வேறு வழியில்லை. அடுத்த நாள் ஸ்டூடியோவில் அந்த பெண்ணுடன் நின்றாள். வாவ், வெரி குட். சீனியர் மேக்கப் மேனிடம் இந்த பெண்ணை அழைச்சிட்டு போங்க, அசிஸ்டன்ட் டைரக்டரிடம் சொன்னார் இயக்குனர். சீனியர் மேக்கப் மேன் வந்த வேகத்தில் பேக்கை திறந்து யாருக்கு மேக்கப் போடணும் என கேட்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த பெண்ணை நோக்கி கையை நீட்டினார். என்ன ஓய், விளையாடுறீங்களா? யாரோ ஒரு கருவாச்சியை கூட்டிட்டு வந்து மேக்கப் போட சொல்றீங்க, அதுவும் பிரீமியம் மேக்கப். இதெல்லாம் பெரிய பெரிய ஹீரோயினுக்கு போடுறது என கண்ணா பின்னாவென கத்தினார் அந்த சீனியர் மேக்கப் மேன். இயக்குனர் உத்தரவு. நாம என்ன பண்ண முடியும்? அசிஸ்டன்ட் டைரக்டர் பேச்சில் விரக்தி தெரிந்தது. ஆளுக்கு லூஸ் பிடிச்சிருச்சு ஓய். சரி, செஞ்சு தொலைகிறேன். வேண்டா வெறுப்பாக மேக்கப் போட ஆரம்பித்தார் அந்த மேக்கப் மேன். மேக்கப் ஏற ஏற அந்த பெண் அப்படியே சிலையாக மாறிவிடுவது அங்கிருந்த எல்லோருக்கும் தெரிந்தது. முழு மேக்கப்புடன் கேமரா முன் நின்றாள் அந்த பெண். அடுத்த 20 ஆண்டுகள் தமிழ் சினிமாவின் பல்ஸை எகிர வைக்கப் போகும் கனவு கன்னி இவள்தான், அடித்து சொன்னார் இயக்குனர். அவர் சொன்னது அப்படியே உண்மை. தமிழ் சினிமாவின் முதல் லேடி சூப்பர் ஸ்டார், 5 சூப்பர் ஸ்டார்களுடன் ஜோடி சேர்ந்த அந்த மாபெரும் ஆளுமை யார் அவர்? வீடியோவை முழுசா பாருங்க. தமிழ் திரையுலகின் தந்தைன்னு கொண்டாடப்படுற கே. சுப்பிரமணியம் தான் அந்த இயக்குனர். SPL தனலட்சுமி தான் அவர் தேடி போன அந்த நடிகை. தியாகராஜ பாகவதர் போன்ற பிரமாதமான சூப்பர் ஸ்டார்களை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தியவர் சுப்பிரமணியம். தாம் புதுசா இயக்க இருந்த கச்சதேவயானி அப்படிங்கிற படத்துக்காகத்தான் SPL தனலட்சுமியை தேடி போனார் சுப்பிரமணியம். ராஜாயின்னு அன்னைக்கு அழைக்கப்பட்ட TR ராஜகுமாரியை முதலில் சந்திச்சார் சுப்பிரமணியம். 1931 பேசும் படங்கள் வெளியிடப்பட்டு பட்டி தொட்டி எங்கும் ஹிட்டடித்திருந்த நேரம். அதை தமிழ் சினிமான்னு சொல்கிறத விட தென்னிந்திய சினிமான்னு சொல்கிறது தான் சரியாக இருக்கும். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லா மொழி திரைப்படங்களும் சென்னையை மையமாக கொண்டே தயாரிக்கப்பட்டன. ஆகவே ஒரே நடிகர்கள் பல்வேறு மொழிகளில் நடிப்பது சர்வசாதாரணமாக இருந்த காலகட்டம். 1039 17 வயது இளம் புயலாக தமிழ் திரையுலகில் நுழைஞ்சார்
டி.ஆர். ராஜகுமாரி. திரைப்படத்தின் பெயர் குமார குலோத்துங்கன். ஒரு நடிகைக்கு தேவையான எல்லாமே அவரிடம் இருந்தது. மயக்கும் விழிகள், அபாரமான உடலமைப்பு, வசீகரமான குரல், நடன திறமை, இப்படி எல்லா திறமைகளையும் ஒருங்கே பெற்றவர் டி.ஆர். ராஜகுமாரி. முதல் படம் சுமாரா போனாலும் அடுத்த படமான கச்சதேவயானி ஹிட் அடித்திருந்தது. அவரது வெற்றி பயணம் தொடங்கியது 1944 தான். பிளாக்பஸ்டர் திரைப்படமான ஹரிதாஸ் வெளியாகி இவரை புகழின் உச்சிக்கே கொண்டு போனது. 1944 வெளியான ஹரிதாஸ் திரைப்படம் 3 தீபாவளிகளை கடந்து 1946 வரை ஓடி சாதனை படைத்தது. இந்த படத்தில் தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டார் எம்.கே. தியாகராஜ பாகவதருடன் நடித்த ராஜகுமாரி கவர்ச்சியில் தாராளமாக நடிச்சிருந்தார். ஒரு மசாலா படத்திற்கு கவர்ச்சி மிக முக்கியம் என்ற இலக்கணத்தில் முதல்ல தொடங்கி வச்சு அநேகமா இந்த படமாத்தான் இருக்கும். படத்தின் முதல் பாதி முழுவதும் காதல் காட்சிகள், மிகவும் நெருக்கமான காட்சிகள் அதிகம். உடை விஷயத்திலும் சரி, நடிப்பு விஷயத்திலும் சரி, டி.ஆர். ராஜகுமாரி மிகவும் தாராளமாக நடித்திருப்பார். அந்த காலத்தில் யாருமே நினைத்து பார்க்க முடியாத செயல் இது. 1948 அதைவிட பிரம்மாண்ட படமான சந்திரலேகா வெளிவர தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமானார் டி.ஆர். ராஜகுமாரி. 1950களில் திரையுலகை தன் முழு பிடியில் கொண்டு வந்து விட்டார். அடுத்த தலைமுறை நடிகர்களான எம்.ஜி.ஆர். கூடவும் சிவாஜி கூடவும் இவர் இணைஞ்சு நடித்தார். முத்தாய்ப்பாக மனோகரா படத்தில் சிவாஜி கணேசனுக்கு சித்தியாகவும் நடிச்சிருப்பார் டி.ஆர். ராஜகுமாரி. மனோகராவின் தந்தையை மயக்கி அவரது ஆசை நாயகி ஆட்சியை கைப்பற்றும் வேடத்தில் நடித்திருப்பார். தமிழ் சினிமாவில் முதலில் கவர்ச்சி வில்லியானவரும் இவர்தான். முதல் கனவுக்கண்ணியும் இவர்தான். ஒரே காலகட்டத்தில் கதாநாயகி, வில்லி, குணச்சித்திரம், இப்படி பல வேடங்கள்ல நடித்து தூள் கிளப்பினார் டி.ஆர். ராஜகுமாரி. ஆர்.ஆர். பிக்சர்ஸ் என்ற பெயரில் சொந்தமா திரைப்பட கம்பெனியும் தொடங்கி தன் சகோதரர் டி.ஆர். ராமண்ணா இயக்க நிறைய படங்களை எடுத்தார் டி.ஆர். ராஜகுமாரி. எம்.ஜி.ஆர்., சிவாஜி இருவரும் இணைந்து நடித்த ஒரே படமான கூண்டுக்கிளி படத்தை தயாரித்தவர் இவரே. எம்.ஜி.ஆரின் மாஸ் ஹிட் படமான குலேபகாவலியை தயாரித்தவரும் இவர்தான். குலேபகாவலியில் எம்.ஜி.ஆரோடு ஜோடி சேர்ந்து நடித்திருப்பார் டி.ஆர். ராஜகுமாரி. அதே போல தியாகராய நகரில் தியேட்டர் ஒன்றை கட்டி திரைப்பட நடிகைகளில் தியேட்டர் கட்டிய ஒரே நடிகை என்ற பெயரும் பெற்றவர் டி.ஆர். ராஜகுமாரி. தமிழ், தெலுங்கு, இந்தி என்று எல்லா மொழிகளிலும் நடித்து வந்தவர் 1963 ஆண்டோடு நடிப்புக்கு முழுக்கு போட்டுவிட்டார். கடைசி வரை திருமணமே செய்து கொள்ளாமல் தனிமையில் வாழ்ந்த டி.ஆர். ராஜகுமாரி 1999 ஆண்டு மறைந்தார். இவரது கடைக்கண் பார்வைக்கும் இதழ் விரித்து சுரிக்கும் சிரிப்புக்கும் கோடான கோடி ரசிகர்கள் தவம் கிடந்தார்கள். பெயர் கேட்டார் போல இன்றைக்கு வரைக்கும் திரையுலகின் ராஜகுமாரி இவர் மட்டும்தான்.